தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 2 நிமிஷம். எதை பற்றின்னு பார்த்தா, இந்த பாட்டில்ஸ். ஏன்னா நான் ஒரு பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பாட்டில்னால், நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பெப்சி கோக் பாட்டிலெலாம் நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னன்னா, இந்த பாட்டில் இருக்குது இல்லையா, இது ஒரு கோக் 2 லிட்டர் கோகோலா பாட்டிலு. இதுக்குள்ளே இருக்கிற கோக் அது குடிக்கிறது குடிக்காதது உங்கள் இஷ்டம், அதை பற்றி நான் பேச வரல. இந்த பாட்டில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்பீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த பாட்டில் அண்டு க்ளோஷர் இதுவும் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த மெட்டீரியலோட பேர் வந்து பிஏடி, பெட்டு, பாலிஎத்திலீன் தெராப்தலேட்னு சொல்லுவோம். பெட்டு. இந்த க்ளோஷர் இருக்கு இல்லையா, இது வந்து ஹெச்டிபின்னு சொல்லுவோம். ஹெச்டிபி இல்லைனா பிபியில் கூட இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். பிபினா பாலிபுரப்ளின். பாலிஎத்திலீன் தான் இப்போ பாலித்தீன் ஆயிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து தமிழில் பாலித்தீன் சொல்லுவோம். ஹெச்டிபிஇ எல்டிபின்னு சொல்லுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பெட்டு இருக்கு இல்லையா, இந்த பெட்டு மெட்டீரியலோட மெல்டிங் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. பெட்டுக்கு வந்து 240 to 260 வந்து மெல்டிங் டெம்பரேச்சரு. இந்த க்ளோஷருக்கு வந்து, அதாவது ஹெச்டிபி, இதுக்கு வந்து 140 to 160, சரிங்களா, அது மெல்டிங் டெம்பரேச்சரு. இந்த மெல்டிங் டெம்பரேச்சர் ரீச் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரிலீஸ் ஆகிடும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெட்டு வந்து வெறும் பாட்டில் மட்டும் நாங்கள் இந்த மெட்டீரியலில் பாட்டிலில் மட்டும் இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய என்ன சொல்கிறது, இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்துருச்சு. இப்போ ஐஸ்கிரீம் டப்பா, ஸ்வீட் டப்பா, அதெல்லாம் வந்து பெட்டு, ஹெச்டிபி எல்டிபி அந்த மாதிரி வந்துச்சு. அது எப்படின்னா, நீங்கள் அதோட இன்டெண்டட் யூஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த ஐஸ்கிரீம் டப்பானா ஐஸ்கிரீம் மட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதில் சாப்பாடு கொண்டு போகிறது, கம்பெனிகளுக்கு ஏதாவது வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சாப்பாடு கொண்டு போகிறாங்க, குழம்பு ஊற்றி கொண்டு போகிறாங்க. ஊற்றி கொண்டு போய் அப்படியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல, மைக்ரோ அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றாங்க, சரிங்களா. அப்போது நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்களை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா, அதோட ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் ஆகி அதில் இருக்க மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உங்கள் சாப்பாட்டுக்குள்ளே கலந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் எதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணாங்கன்னா, அந்த நெகிழி காகிதங்கள் பிஇ பேக்ஸை வந்து பேன் பண்ணாங்க கடையில் வந்து, அதை வந்து மக்கவே மக்காது. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களே, அது என்ன ஆகும், வயிற்றுக்குள்ளே போய் அது எப்படி மக்கும், எப்படி டைஜஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கல்லீரல், மண்ணீரல் டைரெக்டாக பாதிக்கப்படும். மெயின் ரீசன் அதுதான். இந்த டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் வந்து தான் இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் எப்படியா கலந்துருச்சு, என்ன மேட்ரு, டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க என்ன இதுன்ட்டு. அப்போது இது டிஃபன் பாக்ஸில் மட்டும் கிடையாது, நிறைய ஹோட்டலில் வந்து இந்த பிளேட்டுக்கு கீழே வந்து இது வைக்கிறாங்க, பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் சாப்பாடு போடுறாங்க, சுட சுட சாப்பாடு போடுறது. இல்லை இந்த சாம்பார் பார்சல் கட்டி தரப்போ, சாம்பார் குழம்பெல்லாம் சுட சுட பார்சல் கட்டி தராங்க, அதெல்லாமே பிஇ தான், பாலித்தீன் தான், வேறு ஒன்றும் மெட்டீரியல் இல்லை. அது வந்து சுட சுட நீங்கள் கட்டுறப்ப அதோட ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் ஆகி அது உங்கள் உணவுப் பொருளை கலக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மைனூட்டு இந்த மேட்டர்லாம் தெரியும், எங்கே ரிலீஸ் ஆகுது, என்ன மேட்டர்ன்னு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய மக்களுக்கு இது தெரியறதே இல்லை. இந்த பிஇடி பாட்டிலில் வந்து நிறைய அறிவுஜீவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுடுதண்ணி ஊற்றி கொண்டு போகிறாங்க கம்பெனிக்கு. ஏன்னா தண்ணியை காய்ச்சி குடிக்க சொல்லிட்டாங்க நான் டாக்டர்லாம். நான் வந்து சுடுதண்ணி அப்படியே ஆற வைக்காம கூட அப்படியே ஊற்றி கம்பெனி கொண்டு வர்றது. நிறைய பிஇடி டப்பா டிஃபன் பாக்ஸ்லாம் டிசைனாக வந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி கொண்டு போனால் வாட்டர் கேன் தனியாக இருக்குது. இதோட வால் திக்னஸ் வந்து 1 mm 1.5 mm தான். இதெல்லாம் சுடுதண்ணி ஊற்றினா அது வந்து பொசுங்கிடும். அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தண்ணி கொண்டு போகணுன்னா அதுக்குன்னு தனியாக கடைகளில் விற்கிது வாட்டர் கேனு, அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த வாட்டர் கேனில் கூட எனக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. வாட்டர் கேனில் கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும். அந்த டேட்டு வந்து தண்ணி கிடையாது, அந்த பாட்டிலுக்கு தான் அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மக்கள்லாம் இதை தவிர்த்துருங்க. இந்த ஹோட்டலில் சுட சுட பாலித்தீன் கவரில் வாங்கி சாப்பிட்றது, இல்லை பார்சல் கட்டி தர்றது, அதெல்லாம் வந்து ஹோட்டல் ஓனர்கள் இதெல்லாம் தவிர்த்துக்குங்க. மக்கள் நீங்களும் இதை தவிர்த்துக்குங்க. அதான்